நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட் பத்தி தான் ஃபுல்லாவே. ஒரு ப்ராப்ளம் வந்தா இப்போ புதுவிதமா வர ஏஐ டூல் மாதிரி தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எல்லாம் ஃபேமிலியோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ல வந்து பார்க்கலாம், போர் அடிக்காம இருக்கும். அவங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க மாதிரி தான் இருக்கு. யாருமே புதுசா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஹீரோ ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல. டைரக்டர் சொல்லவே வேணாம், அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிதான் பார்க்க முடியுது. நல்லா இருந்தது. ஃபைட் சீன் போற பிஜிஎம் எல்லாம் சூப்பரா மாசா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து காலேஜ்குள்ள நடக்குது இந்த ஒரு ஸ்டோரி. அதுல சட்டலா பாலிடிக்ஸும் காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நியூ ஃபேஸ் மாதிரி இல்ல, எல்லாரும் ஹீரோ வில்லன் எல்லாரும் நல்லா நடிச்சு. அதை நீங்க வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. சின்மயி பாடின சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. படம் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. ஸ்டோரியுமே நல்லா ஒரு மாதிரி நியூ ஜோனரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். சஸ்பென்ஸ், கமர்ஷியல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இது டெபியூ ஃபிலிம், எல்லாரோட டெபியூ ஃபிலிம் தான். ஸோ படம் அவுட்புட் வரைக்கும் சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட படம் தான். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ், ரெட் லேபிள். ஸோ கண்டிப்பா எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு 2 hours வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான படம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க நடிச்சதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ஆடியன்ஸ் கிளாப்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டியாச்சும் மஸ்ட் வாட்ச் பண்ணிடுங்க தியேட்டர்ல. எங்களோட டீம் எஃபர்ட்ஸ்க்காக நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி கிளாப்ஸ் ஆகட்டும், அந்த லாஃபிங் ஆகட்டும், இல்ல அந்த விசில் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பரா வந்து இருந்து. டெக்னிக்கலா சூப்பரா பண்ணிருந்தாங்க. எங்க டிஓபி சார் சதீஷ் சார்லாம் செமையா பண்ணியிருந்தாரு. லைக் அவரோட திங்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்தது, நல்லா இருந்தது. ஹீரோ நியூ ஃபேஸ், அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லன் நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து நேச்சுரலா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஓரியன்டா போச்சு, நல்லா இருந்தது. போர் அடிக்கல. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அவரு செம்மையா பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் அவர் நல்லா பண்ணணும். ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்கேஜிங்கா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா போங்க. அண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ நாங்க செட்ல பாக்குறதுக்கும் இதுக்கும் இன்னுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த புது ஃபேஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்கோம். அதில் டெப்தா எல்லாம் ஒன்றும் போல, ஃபுல்லா நீங்க நார்மலா இருக்கு, பாருங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. இங்க தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குறப்போ இன்னுமே படம் நல்லா இருக்கு, சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் நியூ ஃபேஸ் தான், ஆனா நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் நிறைய பேர் பார்க்காம விட்டுறாதீங்க. நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து காலேஜில் நடக்கிற ஒரு இது. ஸோ எல்லாராலையுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சுச்சுவேஷனை. காலேஜில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒன்று நினைச்சா அங்கே ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று நடக்கிற மாதிரி கெஸபிளாக இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு பார்க்க. அது நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா பார்க்க அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். பட் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் போது தான் உங்களுக்கு அது புரியும் என்ன மேட்டர் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாருமே வந்து பாருங்க, அப்பதான் நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஆளு நியூவா வந்திருக்காங்க அப்படின்ற இல்லாம நேச்சுரலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டோரி அவுட்லைன் நான் சொல்ல முடியாதுல்ல. இட்ஸ் லைக் காலேஜ் பேஸ்ட் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. ஒரு காலேஜ்குள்ள என்னென்னலாம் நடக்குமோ எல்லாமே இருக்கு. ஃபன்னு, ஃபைட்டு, த்ரில்லரு, அதுக்கப்புறம் ஒரு மூவிக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்கு. புதுசாக பண்ணுற டீம் மாதிரி தெரியல, நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். இது காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம ரோபோ சங்கர் காமெடி மாதிரி தான் அவர் இல்லை. பட் வந்து அவர் இல்லாத டைமில் அவருடைய அந்த டைமிங் காமெடிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்கு. அதான் எல்லாருமே புது டீம் தான். பட் புது டீம் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. எவ்ரிபடி லுக் ப்ரொஃபஷனல் சார். டெக்னிக்கலாக அதான் சார் சொல்கிறேன்ல சார், ஒரு புது டீம் பண்ண மாதிரிலாம் இல்லை. லைக் சினிமாட்டோகிராஃபி ஐ நோ பிட் ஆஃப் சினிமா, அதனால சொல்கிறேன். லைக் அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து மிஸ்டர் வினோத்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் வினோத் குமாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தூக்குது சார், செம்மையாக பண்ணலாம்.